ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வித்யபிரகாஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபேடில் ப்ரோக்ரியேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வால்பேப்பர் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரோக்ரியேட் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கலாம். அதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம பிக்சல்ஸ் 3000 பிக்சல்ஸ் இன்ட்டு 4000 பிக்சல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நியூ பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபியில் 3 லைன் ப்ரஷ். இந்த கிளாசிக் லைப்ரரி உள்ளே போனீங்கன்னா பேக் டு த லைப்ரரி இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரோக்ரியேட் லைப்ரரியில் இருந்தீங்கன்னா கிளாசிக் லைப்ரரிக்கு கேலிகிராஃபி செலக்ட் பண்ணிவிட்டு மோனோலைன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். கலரில் ஒரு கலராக கொடுத்துட்டு வரலாம். இப்போ எல்லோ கலர் கொடுக்குறேன். ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. எல்லோ கலர் ஃபில் பண்ணியாச்சு. எல்லாமே ஃபஸ்ட் லேயரில் தான் பண்ணணும். எல்லாமே ஒரே லேயரு. கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே டார்க்லேயே வச்சுக்கிறேன். இன்னொரு கோடு போடுறேன். இங்கே கலர் ட்ராப் பண்ணிடுறேன். அடுத்த கலர் ஆரஞ்சு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு போடுறேன். இந்த கலரை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போடுறேன். அடுத்த கலர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரெட். ஸ்க்ரீனில் வச்சிங்கன்னா அந்த கலருக்கு போயிடும். இந்த கலரை ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணுறேன். இப்போ ரெட் கலர் போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் பிங்க் கலர் கலந்த ரெட்டு மாதிரி இதையும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம பிங்க் கலர் போடுறோம். பிங்க் கலரையும் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கலர் பர்பிள். அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறோம். அடுத்தது நேவி. போட்டிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் நேவியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது தான். இப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மேஜிக் வான் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு காஷியன் பிளர் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படி எடுத்திங்கன்னா எல்லாமே ஸ்மெட்ச் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஸ்டேட்டை கொண்டு வந்துடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, மேஜிக் வான் டூவில் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிச்சஸ் அப்படின்ட்டு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸில் 63%, ஆக்டிவ்ஸில் 55% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ரீன் மேலே ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிசைன் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்டிவ் சைஸ் செட் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம்.
ஸ்கேல்ஸும் கொஞ்சம் எட்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கேல்ஸ் கொஞ்சம் எட்ஜ் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜிக் ஒன் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொருக்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிக்யூஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே புஷ்ஷு ட்வில்லு எல்லாமே இருக்கும். இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறது எக்ஸ்பேண்ட். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வந்து 100ல் இருக்கட்டும், டிசார்ட் 10ல் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீன் மேலே இதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அது பெருசாகும். இப்போ நான் பிங்க்கில் வச்சுக்கிறேன் பாருங்கள், அது அப்படியே பெருசாகுது. இது பெருசானதுக்கப்புறம் அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டாட் பக்கத்தாலேயே வச்சிங்கன்னா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கலர் அப்படியே ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே பெருசாகுறத பார்க்குறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த கலர் எல்லோ கலர் பாருங்கள், அப்படியே கோல்டன் எல்லோ சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா இந்த அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கலராக இது வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களோட ஆப்பிள் பென்சில் வந்து ஐபேட் ஸ்க்ரீனில் டச் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் இது வரும். பாருங்கள், பிங்க் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து பர்பிள் கலருங்க. அடுத்தது இங்கே இருக்கிற பிங்க் கலரில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு கலராக நம்ம வந்து செலக்ட் பண்ண இது வால்யூம் வந்து பெருசாகிட்டே போகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒவ்வொரு கலரும் அப்படியே பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு புது கலர் வருது. இங்கே வச்சு கலர் ஓரமாக வச்சு கொடுத்துருக்கேன், எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கலருமே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்ம. அது ஒவ்வொரு கலரும் சூப்பராக வருது. எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அது இங்கே இப்படி பண்ண என்ன ஆகும்னு பார்க்குறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணேன். பரவாயில்ல, நல்லா தான் வருது. இப்போது எல்லா கலரையுமே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்து ஜேபிஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேவ் டு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஸ் போய் நம்ம இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஷேருக்கு போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூசர்ஸ் வால்பேப்பர்னு வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா செட்டாஸ் வால்பேப்பர்னு கேட்குதுங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போது உங்கள் வால்பேப்பர் ஃபுல்லாமே இந்த டிசைனாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம டிசைன் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. தேங்க்யூ கைஸ்.